நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம். மார்கழி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் சாயந்தரம் 4:02 வரைக்கும் சந்திர பகவான் பயணம் பண்றார். இன்னைக்கு என்ன விசேஷம்னா சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு பிள்ளையார நமஸ்காரம் பண்ணணும். எல்லா நன்மைகளும் அந்த பிள்ளையாரால கிடைக்கும். மேஷராசி என்பர்களே, இந்த பிள்ளையார் வழிபாடு இருக்கு மிக எளிமையான வழிபாடு, ஆனால் மிக உயர்ந்த வழிபாடு. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடை வருதோ, சில பேர் சொல்லுவா, சார் நான் என்ன முயற்சி பண்ணினாலும் வாழ்க்கையில் தடை வருது சார். ஒரு வேலைக்கு நான் அப்ளிகேஷன் போடுறேன், எனக்கு உடனே வேலை கிடைக்கிறது இல்லை. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட மார்க் குறைவானவா வேலை கிடைச்சிடுறது. ஒரு டாக்டரை பார்க்கணும் போகிறேன், எனக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறது. என்ன விஷயம்னாலும் தடை வருது சார்பா. இந்த தடை அதற்கு விடை விநாயகர். தடை அதை உடையினா விநாயகரை போய் நமஸ்காரம் பண்ணணும். வீட்டில் வேலை செய்துன்னு இருக்கோம், சமையல் கட்டில் நின்று இருக்கும்போது திடீர்னு தோன்றது எனக்கு ஒரு தடை இருக்கேன்னு. சமையல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சாதம் இருக்குல்லையே, அதை ஒரு பிடி எடுத்து வச்சு நீ தான் பிள்ளையார்னு வச்சு மனசில் வேண்டின்டா பிள்ளையார் அங்கே ஓடி வந்துடுவார். நினைத்த காரியங்களில் நீ வெற்றி தரும் சங்கடகர சதுர்த்தி. இன்னைக்கு பிள்ளையார் நமஸ்காரம் பண்ணுங்க. நல்ல தனலாபம் கிடைக்கும், உடல் நலம் கிடைக்கும், வியாபாரத்தில் லாபம் தரும். ரிஷபராசி என்பவர்களே, இந்த நாள் செவ்வாய் பகவானும் நமக்கு அட்டமத்தில் இருக்கார், புதன் பகவானும் இன்னைக்கு அட்டமத்தில் இருக்கார், சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். இந்த நாளில் நிறைய பயணங்கள் அமையும், ஆனால் பயணங்களில் கூடுதல் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். 2 வீலரில் போறோமா ஹெல்மெட் போட்டுன்னு தான் போகணும். போக்குவரத்து போலீசாரால் ஒரு ஃபைன் விதிக்கப்படலாம் சிலருக்கு, போக்குவரத்து விதிகளை மீறுவதனால். அதே போல இந்த நாளில் கம்யூனிகேஷன், உங்க பேச்சில் கவனமா இருக்கணும். உங்க பேச்சினால சில பிரச்சனைகள் இருக்கு. சில பேர் சமூக வலைத்தளத்தில் நீங்கள் பதிவிடக்கூடிய கருத்துக்கள் பிரச்சனை தரலாம், எச்சரிக்கையா இருக்கணும். சகோதர உறவுகள், இளைய சகோதரனோட ஒரு பிரச்சனை இருக்கும்னு இருக்கு. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பிசினஸ் லாபகரமா இருக்கும், புதிய வேலை கிடைக்கும், நல்ல நாள். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கார், 7ஆம் இடத்துல அந்த புதன் இருக்கார். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கல்யாண நாள் வார்த்து சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரணும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல புகழ் கிடைக்கும். சில பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய நட்புகள், புதிய வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு கிடைப்பார். கடகராசி என்பவர்களே, ஆயில்ய நட்சத்திரம், ஜென்மத்தில் சந்திர பகவான். இன்னைக்கு ஒரு பதட்டமா இருப்போம், மனசுல சில குழப்பங்கள் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு கூட பிறந்த குணம் இந்த குழப்பம். ஹைலி சென்சிட்டிவ், பிறர் மீது அன்பை கொட்டுவதில் இவர்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. அவ்வளவு நல்ல மனிதர்கள். ஆனால் இந்த சென்சிட்டிவ், பொசசிவ், இந்த பொசசிவ் கேரக்டரை தவிர்த்துட்டா கடகராசிக்காரால யாராலையும் ஜெயிக்க முடியாது. புது வருஷத்துல ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். இந்த வருஷம் நான் உணர்ச்சி வசப்படாமல் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு கடகராசிக்காரா சங்கல்பம் எடுத்துட்டா பெரிய வெற்றிகள் உண்டு. இன்னைக்கு இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு எதிர்பார்க்கிற கடன் உதவியும் இன்னைக்கு கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார், புதனுடைய சாரத்தில் இருக்கிறார். நல்ல தனலாபம் வரும், பிசினஸ் லாபம் இன்னைக்கு வரும். மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. படிக்கிற படிப்புக்காக ஃபாரின் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க, பாஸ் பண்ணிருப்பீங்க, ஃபாரின் வாய்ப்பு இப்போ கிடைக்கும், சந்தோஷமா இருப்பீங்க.
எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் எல்லாம் இன்னைக்கு கூடி வருவதனால் இது மகிழ்ச்சியான ஒரு நாள். கன்னிராசி என்பர்களே, ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு வரும். இளைஞர்களுக்கு உற்சாகமான நாள். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. இன்னைக்கு வலது தோள்பட்டைகளில் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், வலி இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அந்யோன்யம் இருக்கும். பிசினஸ்ல புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். துலாம் ராசி என்பர்களே, மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான். வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். பிசினஸ் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள். ஆபீஸ்ல வேற ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணா அது வேற ப்ராஜெக்ட் இப்போ கிடைக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். நிறைய சிந்தனை பண்ணுவீங்க, சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உடம்புல ஒரு அலுப்பு வந்து போகும். நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். இந்த நாள் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். உங்க பேச்சு சாமர்த்தியம் அதிகரிக்கும். ஆளுக்கு தகுந்தாற் போல எப்படி பேசுறதுங்கிற கலையை இன்னைக்கு கற்றுக்கொள்வீர்கள். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலை சிலருக்கு கிடைக்கும். வியாபாரம் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் ஒன்று இன்றைக்கு வந்து சேரும். இது இளைஞர்களுக்கு உரிய நாள். ஜென்சி ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு இருப்பாங்க. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியில புதன். இன்னைக்கு ராம நாமம் சொல்லணும். நாமங்களில் உயர்ந்த நாமம் ராமநாமம். ஆஞ்சநேயரை வழிபடுறோம்னா ஆஞ்சநேயரை வழிபடுகிற போது கூட ராமநாமம் சொல்லணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ராமநாமம் சொல்றோ அந்த அளவுக்கு நாள் நல்லா இருக்கும். ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், ராமனை நம்பினால் ஏது பயம். ராமபுரான் வழிபாடு இன்னைக்கு செய்தால் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். இன்னைக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு வியாபாரத்தில் அமைகிறது. மகர ராசி என்பர்களே, கல்யாண விஷயம் கூடி வருது, கட்டி மேளம் வழங்க போகுது, நல்ல செய்திகள் தேடி வருது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கூடி வருது. கல்விக்காக வெளிநாடு செல்வது, பிசினஸுக்காக வெளிநாடு செல்வது அப்படிங்கிற யோகங்கள் கூடி வருது. தொலைந்த ஒரு பொருள் மீண்டும் கிடைக்கும். அலுவலகத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரும், கவனமா இருந்துக்கணும். கும்பராசி என்பர்களே, 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார். எந்த ஒரு காம்படிஷன் இருந்தாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிரிகள் தொந்தரவு இருக்கான இருக்கு, உடல்நல பிரச்சனைகள் இருக்கான இருக்கு, ஆனா அதெல்லாம் சமாளிக்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. அதுதான் பெரிய விஷயம். கும்பத்துக்கு ஸ்திர ராசி இல்லையா, எதையும் ஸ்திரமான முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் போட்டி பந்தயங்கள் இருக்கும், அழகா சமாளிப்பீங்க. கல்வியில் போட்டிகள் இருக்கும், சமாளிப்பீர்கள். நல்ல தனலாபம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான தகவல்கள் வரும். காமர்ஸ் மாணவர்கள் சகல துறைகளிலும் வெல்வீர்கள். மீன ராசி என்பர்களே, பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பெற்று தருகிறார். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும். சிந்தித்து செயல்படுவீர்கள். சிந்தனை தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை காப்பாற்றும். இது ஒரு நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?